என்னை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது, எதிர்கருத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது, 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரம் ஊட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கேன். அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் இந்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன்.